யாருக்கு கடன்களை எளிதில் அடைக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகிறது என பார்க்கின்ற பொழுது, எந்த ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு ஆறாம் வீட்டை சுபகிரகங்கள் பார்வை செய்கின்ற பொழுது, ஆறாம் அதிபதி ஒரு நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது அவங்க வாங்கிய கடன்களை எளிதில் அடைக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அதுபோல எந்த ஒரு ஜாதகத்தில் சனி நல்ல பலமாக இருக்கிறதோ, சனி ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருக்கிறதோ, அவங்க வாங்கிய கடனை எளிதில் அடைக்கக்கூடிய அளவுக்கு பலம் உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் சனி ஆட்சி உச்சம் பெற்றாலோ, சனி கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருந்தாலோ, சனி நல்ல ஸ்தானத்திலிருந்து சனியை குரு போன்ற சுபகிரக பார்வை சனிக்கு இருந்தாலோ, அவங்களுக்கு வாங்கிய கடன்களை எளிதில் அடைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பலம் உண்டாகும். அதுபோல ஆறாம் வீட்டை குரு போன்ற சுபகிரகங்கள் பார்த்தாலோ, ஆறாம் அதிபதி ஒரு நல்ல நிலையில் இருந்தாலோ, அவங்க கடன்களை எளிதில் அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலம் உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி நல்ல ஒரு நிலையில் இருந்து சனி நல்ல பலமாக இருந்தால் அவங்க வாங்கிய கடன்களை எளிதில் அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலம் உண்டாகும். பொதுவாக கடன்கள் எப்பொழுது ஏற்படுகிறது என பார்க்கின்ற பொழுது, உங்களுக்கு 7.5 சனி நடக்கின்ற பொழுது, அஷ்டம சனி நடக்கின்ற பொழுது, அடுத்து குறிப்பாக சனி திசை நடக்கின்ற பொழுது கடன்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட நிலையில் கடன்கள் ஏற்படுகின்ற பொழுது, அந்த கடன்களை ஒரு சனி பலமாக இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் வாங்கிய கடன்கள் மூலமாக ஒரு பயனுள்ள செலவுகளை செய்யக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் சனி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அவங்க கடன் வாங்கினாங்கன்னா அந்த கடனை வச்சு ஒரு சொத்து வாங்குறது, ஒரு அசையா சொத்துக்களை முதலீடு பண்ணுறது, ஒரு தொழில் முன்னேற்றத்தை பண்ணுன்ற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்தில் சனி பலகீனமாக இருக்குதோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வாங்கின கடனை வச்சு ஏதாவது ஒன்று செஞ்சு அதன் மூலமாக நஷ்டம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் ஒரு சுபகிரக தொடர்போடு இருந்தால், சுக்கிரன் புதன் போன்ற கிரக தொடர்போடு, குரு தொடர்போடு இருந்து, குரு பார்வையோடு இருந்தால் வாங்கிய கடன்களை எளிதில் அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலம்லாம் உண்டாகும். அதுவே ஒரு ஜாதகத்தில் சனி போய் உங்களுக்கு செவ்வாய் தொடர்போடு இருந்தாலோ, சந்திரன் தொடர்போடு இருந்தாலோ, கேது தொடர்போடு இருக்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. சனி கேது சேர்க்கை பெற்றிருக்கவங்க, சனி சந்திரன் தொடர்பு இருக்கவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதியில் இருக்கிறவங்கலாம் கடன் வாங்கினா எளிதில் அடைக்க முடியாது. அதுபோல் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி பலகீனமாக இருந்து அந்த கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கின்ற போது, ஆறாம் அதிபதி தசாபுத்தி நடக்கின்ற போது கடன் வாங்கினா அந்த கடனை அடைக்கிறதுல தேவையில்லாத இடையூறுகள்லாம் கூட உண்டாகிறது.